கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருக்கென்று ஒரு மாபெரும் திட்டம் இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அதாவது கர்த்தருக்கு என்னை குறித்து ஒரு சித்தம் இருக்கிறதா என்பதுதான். ஆனால் அதிகமாக நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், கர்த்தருடைய சித்தத்திலே நாம் இருக்கிறோமா, அவருடைய திட்டத்திலே நாம் இருக்கிறோமா என்பதுதான் இந்த நாளிலே ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் முழுமையாக தெரிந்தவர். இவர் என்ன செய்கிறார் என்றால், ஆரம்பத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார். இந்த நாளிலே, அதாவது நாம் வாழக்கூடிய இந்த நாளிலே, இன்னும் சரியாக சொல்ல போனால் இயேசுவானவர் முதலாவது வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடைப்பட்ட இந்த நாட்களிலே அவர் ஒரு திட்டத்தை வைத்து போயிருக்கிறார். அவர் திரும்ப வருவார். அந்த திட்டத்தை சரியானபடி செய்வதற்காக அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய சபைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சபையை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலிருந்து எடுத்து பேசுவார். அவர் என்னவெல்லாம் இந்த 3.5 வருடங்கள் சொன்னாரோ அவைகளை எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அவர்களுக்கு சொல்லி கொண்டிருப்பார். எனவே தான் பரிசுத்த ஆவியானவருடைய வரம் கொடுக்கப்பட்டது. அப்படி பார்ப்போம் என்றால், இந்த நாளிலே நாம் சபையாக இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய பிரதான திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய மையத்தில் இன்று சபை இருக்கிறது. சபையின் மூலமாக அவருடைய அனந்த ஞானமானது தேவ தூதர்களுக்கும், அதாவது விழுந்து போன தேவதூதர்களுக்கும் சரி, நல்ல தேவதூதர்களுக்கும் சரி, அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இந்த சபைக்கு இருக்கிறது. இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் இயேசுவானவர் பவுலடியாருக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு சிறப்பான வெளிப்பாடு என்கிறார். எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று 3வது அதிகாரம் எபேசியர்கள் நிருபத்தில் 8வது வசனத்திலும் திரும்ப 9, 10வது வசனத்திலும் சொல்கிறார். 2 தடவை சொல்கிறார், அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய கிருபை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. அதே போல இன்னொரு வேலை என்ன சொல்கிறார், சபை என்னவாய் இருக்கிறது, எப்படி ஆதியிலிருந்து அனாதியிலிருந்து அவர் கொண்டிருந்த தீர்மானத்தினுடைய ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்கிற அந்த ஐக்கியம் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம 2வது வசனத்தில் பார்த்தோம். ஏன்னா தேவ கிருபைக்குரிய நியமம்ங்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தை. அது என்னவென்றால் ஐகானோமியா எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலேருந்து தான் வருது. இந்த ஐகானோமியாவுடைய பொருள் என்னென்ன அர்த்தம் என்னென்னா, குடும்ப திட்டத்தை எப்படி, குடும்பத்தை அவர் எப்படி திட்டம் பண்ணுவதோ அதே போல். ஆக பவுலடியாருக்கு இதை குறித்து எவ்வளவு விளக்கம் இருந்தது என்பதை குறித்து பார்ப்போம் என்றால், உடனடியாக நாம் அவர் எழுதின கடைசியாக உள்ள 3 கடிதங்களுக்கு போக வேண்டும். 1 தீமோத்தேயு, தீத்து, 2 தீமோத்தேயு. அது எழுதப்பட்ட நாட்களுடைய வரிசையின்படி அதில் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14, 15, 16வது வசனத்தில் இந்த 3 கடிதங்களையும் எழுதினுடைய நோக்கத்தை சொல்கிறார். நான் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு, ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வகையை அறியும்படிக்கு இவைகளை உனக்கு நான் எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு 16வது வசனத்துல சுவிசேஷத்தை ஒரு நல்ல சுருக்கமாக சொல்லி முடிக்கிறார். அப்போ சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதால் குடும்பங்களின் குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் போன தடவை நம்ம பார்த்தோம். அதாவது 1 தீமோத்தேயுல எல்லா பகுதிகளிலும் இந்த குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள் அப்படின்னு சொல்றதும் கூட, விதவைகள், அவர்களோடு கூட இளம் விதவைகள், அப்புறம் மூத்தவர்கள், மூத்த விதவைகள், குடும்பத்தார், பேரன் பேத்திகள், இப்படின்னு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சொல்கிறார். அதோடு கூட நம்ம என்ன 2 பார்க்கிறோம், வேலைக்காரர், எஜமானர். இந்த ஒட்டு மொத்தமாக அவர் எப்படி சபையை அமைக்க வேண்டும் என்பதை எழுதி கொண்டு வருகிறார். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ அடிக்கடி நம்ம பவுலடியாரை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். நான் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஐயா பவுலடியார் அதை பற்றி நீங்கள் நிறையாக பேசுகிறீர்கள், ஆனால் பேதுரு, ஐயோ பாவம் அல்லவா பேதுரு, அவரை விட்டு விட்டீர்களே, அவர் எவ்வளவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. பேதுருவை நான் விடவில்லை எங்கேயுமே. பவுலடியார் ஒரு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லா அப்போஸ்தலர்களும் இதன்படி தான் செய்தார்கள். எனவே தான் நம்ம சொல்லும்போது கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர்களுடைய முறைமை அப்படிங்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இயேசுவானவர் பேதுருவுக்கு ஏதாவது பொறுப்பை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏதாவது அவருக்கு வெளிப்பாடு இருக்கிறதா?
இதை ஒருத்தர் பவுலடியார் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்றால், நம்ம என்ன செய்யணும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு போகணும். தயவுசெய்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு போவோமா? 16வது அதிகாரத்தில் ஒரு பெரிய பகுதி 13லேருந்து நம்ம வாசிக்கணும். அநேக நேரங்களில் நம்ம அதிகமான நேரங்களில் 18வது வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அதோடைய அடிப்படையாக உள்ள இந்த சூழலைக்கு நாம் பார்க்க வேண்டாம்னா 13லேருந்து வாசிக்க வேண்டாம். 13லேருந்து 20 வரைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து இந்த பிலிப்பு செசரியா பட்டணத்துக்கு வந்தபோது ஒரு பெரிய அறிக்கை ஒன்று நடக்கிறது. இங்கே விசுவாச அறிக்கை என்று சொல்லலாம், அந்த கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லலாம், அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்களாம். சரி, யாராவது ஒருத்தவங்க வாசிங்களேன். 16வது அதிகாரம் 13 மத்தேயு. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். இது நல்லா கவனிக்கல, அவர் கொஸ்டினையும் கொடுத்துட்டு ஆன்சரையும் கொடுக்குறாரு. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று கேட்கிறார்கள். ஈஸி இல்லை இல்லை, என்ன சொல்லுவாங்க, கம்பராமாயணம் எழுதினது யார் அப்படின்னு உடனே கம்பர் தானே எழுதின கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் மனுஷகுமாரனாகிய அல்லது நம்ம சொல்கிற மாதிரி மத்தேயு சுவிசேஷத்தை எழுதியது யார்? ஓகே, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கடுத்ததாக அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். சரிப்பா, இவங்க எல்லாரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? ஒரு தீர்க்கதரிசியை மட்டும் சொல்கிறாங்க. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியில் ஒருவர். ஏன் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாங்க? இப்போ தான் அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார், உடனடியாக மறுபடியும் உயிரோடு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், திரும்ப வருவார் அப்படிங்கிறது எடுக்கலாம். அல்லது எரேமியா தீர்க்கதரிசி அல்லது வேறொரு தீர்க்கதரிசியில் ஒருவர். எல்லாருமே எதை பார்க்குறாங்க? பொதுவாக இயேசுவானவரை பார்க்கும்போது எதை குறித்து அவர்கள் பார்த்துருக்கணும்? என்ன கவனித்திருக்க வேண்டும்? அவருடைய பேச்சை பார்த்துருக்கலாம். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கிறார். வேற அதாவது அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு அதனால முன்னாடி வரக்கூடிய காரியங்களை நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அதாவது எருசலேமே உனக்கு ஐயோ இல்லை குறைஷனுக்கு நடந்தது அப்படின்னு வரிசையை அவனுமே நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் நடந்த பிறகு, அதாவது 70வது வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்பட்டது. ஆக 70வது வருஷத்தில் தீத்து ராயன் என்ன செய்கிறாருன்னு இந்த எருசலேமுடைய ஆலயத்தை ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு இழுத்து போட்டு விட்டார். ஏன்னா இதெல்லாம் இந்த எழுதும் போதெல்லாம் அதை நடந்து முடிஞ்சிருச்சு. இயேசுவானவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றதை பார்க்கணும். அப்போ என்ன செய்றாங்க, ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்னு பார்க்குறாங்க. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்க்கும்போது மற்ற தீர்க்கதரிசிகளும் இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், இதே மாதிரி தான் இவரும் ஒரு தீர்க்கதரிசி. ஆமாம், இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அதாவது மற்றவங்களெல்லாம் வாய் அடைச்சிடலாம், இவரெல்லாம் வாய் அடைக்க முடியாத ஆளுக்கள். ஆமாம், அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் ஏன்னா அவங்களாம் சொல்கிறவங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ரொம்ப சர்த்தன சுருக்கமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மத்தேயுல சொல்லப்பட்டது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதே நம்ம மார்க் எழுதின சுவிசேஷத்தில் விட நீர் கிறிஸ்து, யூ ஆர் கிரைஸ்ட், சிம்பிள் ஸ்ட்ரைட் இல்லையா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் சீமோன் பேதுரு. ஏன் சீமோன் பேதுரு பதிலளிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் எதுக்கு? எல்லாருமே நீங்களே பார்த்துங்க, இதை உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்னால் தான் ஐயா கேட்பார். எதுக்காக சீமோன் பேதுரு எதுக்கு உடனடியாக அவர் பதிலளிக்கிறாரு? அவர் எப்பவுமே எதுக்குமே முதல்ல முந்திக்கிடுவார்ல, அவர் தானே மூத்தவரே, அவர் தான் பெரிய முன்னாடி அதனால அவர் யாரும் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்லாம் சொல்லி பார்ப்பாரு. ஓகே, ஏன்னா அவருடைய கேரக்டர் அப்படி, அதாவது ஒரு சான்குவின் கேரக்டர், முன்னாடி ஓடி கட 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 கடன்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு இடம் கொடுத்தாங்களா லீட் பண்ணுறதுக்கு? ஆமாம், அவர் கொஞ்சம் வயசானவர், கொஞ்சம் அதாவது எல்லாரோட மூத்தவராக இருக்கிறாரு. ஆமாம், அது அடுத்தது சில இடத்துல சுறுதுறுன்னு செய்கிறவங்கள விட்டுட்டு மற்றவங்கள பின்னாடி இருப்பாங்களே, நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் இந்த மறுரூப மலையில் இவர் முக்கியமாக இவர் இருக்கிறார் இல்லையா? இந்த 3 பேர் இருக்கிற இந்த ட்ரியோ இருக்கிறதுல, அந்த ட்ரியோவில் இவர் முக்கியமாக இருக்கிறார். சரி, வாசிங்க அடுத்தது. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சரி, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. என்ன இயேசுவானவர் என்ன சொல்ல வர்றாரு? அதாவது நீ உன்னுடைய மாம்சத்தில் இதை சொல்லலை, ஆவியானவர், அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் உன் மூலமாக அதை பரலோகத்தில் பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்துகிறார். சாமானிய சாதாரண நீ என்னை பார்த்துருந்தேன்னா இப்படி செய்ய யோசித்திருக்கவே முடியாது உன்னால. என்ன எப்படி ஒன்று அவர் ரொம்ப பெருசாக என்ன சொல்லிட்டாரு?
இல்ல, ஆண்டவருடைய அனாதி தேவனுடைய திட்டமே இயேசு கிறிஸ்து வந்து மேசியாவாக இங்கே வரப்போறாருங்கிறது அவருடைய அனாதி தீர்மானம். ஆமா. அதனால இவர் கிறிஸ்துன்னு சொல்றாரு. இப்போ இதுவரைக்கும் இயேசுவானவரை மேசியா என்று யாராவது பார்த்தாங்களா? ஏதாவது எங்கேயாவது பார்த்துறாங்களா? இல்லை, தாவீதின் குமாரன் எல்லாம் சாதாரணமாக கூப்பிட்டுட்டாங்களே. பர்த்திமேயு ஆமாம், சாதாரணமாக இந்த கண்ணு தெரிஞ்சவங்களே பேசாமல கண்ணு தெரியாதால சொல்லிட்டாங்க இல்லை, தாவீதின் குமாரனே அப்படின்னு. இதுக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிறோம். அது என்னது, இந்த ட்ரையம்பல் என்ட்ரி. அந்த கடைசியில் வரும்பொழுது எல்லாருமே உன்னதத்திலே ஓசன்னா வருகிறவராய் நீர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லி அந்த நிறைவேறுது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அவர்தான் மேசியா, ராஜாவாக மேசியா வருகிறார், அவர் ராஜாவாக வரவேற்கிறாங்க அப்படின்னா. இப்போ இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு இயேசுவானவர் ஒவ்வொரு முறையும் அற்புதங்கள் செய்யும் பொழுது என்ன சொல்கிறாரு? கம்முன்னு போயிருன்றாரு. இதை யாருக்கும் சொல்லாத. ஏன்னா அதை என்ன சொல்லுவாங்க, மெஸ்ஸியானிக் சீக்ரெட். அதாவது மேசியாவாக வந்திருந்தது இன்னும் ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். அவருடைய காலங்களெல்லாம் நிறைவேறி அவர் அந்த சிலுவையில் அறையும் வரைக்கும் ஏதாவது ஒரு கமோஷன் வந்துடக்கூடாது இடையில. ஆண்டவருக்கு இயேசுவானவருக்கு என்னென்னா, வேறு எந்த வழியிலையாவது கர்த்தருடைய அந்த வழியை விட்டு போயிடக்கூடாது. சரி, அவங்களும் யாருமே இது புரிஞ்சுக்கல. த ஹோல், அதாவது ஜூவிஷ் ஜனமே இதை புரிஞ்சுக்கல. அதாவது தேவன் அவர் அனுப்பின திட்டத்தை புரிஞ்சுக்கல. அவங்க ராஜாவை தானே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாசரேத்திலேருந்து நன்மை பிறக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கலிலேயாவில் அந்த பகுதியில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் வரமாட்டார் அப்படின்னா. தீர்க்கதரிசி இருந்திருக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்க முடியாது. அது வந்து கலப்படமான இடம் அல்லது வந்து முழுவதுமாக மாறி போன இடம். நாங்கள்லாம் இங்கே என்ன கோயிலை சுற்றி இருக்கிறோம், ஆலயத்தை சுற்றி உட்காந்துருக்க எங்களை விட்டுட்டு ஆண்டவர் எங்கனே அப்புறமான இடத்துலேருந்து கொண்டு வருவார்? இல்லை, இருளான பகுதியிலிருந்து எப்படி வருவார்? கலிலேயாவிலிருந்து இருளான பகுதியிலேருந்து வரமாட்டார் அப்படின்னு. பாவம். அதாவது நம்ம வந்து வேதத்தை படிக்கும்போது ஒழுங்காக படிச்சிருக்கணும். கேலிலி, அதாவது அந்த ஊர் ஜென்டைல்ஸ்னு வரும்ல, சரி. ஆமாம், அந்த பகுதியில் தான் இருக்குது. ஆமாம், அதாவது முன்னாடி நம்ம சமாரியால இருக்கிற ஒரு பகுதி. ஆமாம், அதாவது லோவர் கேலிலின்னு சொல்லுவாங்க. ஆமாம், முன்னாடி வந்து நம்ம அப்பர் தான் நான் ஜென்டைல்ஸ். ஆமாம், மேலே உள்ளவங்க. அதாவது கீழே உள்ள, அதாவது சதர்ன் கிங்டம் வந்து யூதா. ஆமாம், நார்த்தன் கிங்டமில் எல்லாம் வந்து கலப்படம் ஆயிடுச்சு பின்னாடி. எப்பொழுது ஆஃப் ஜூஸ் நிறைய இருக்காங்க. ஆமாம், ஆஃப் ஜூஸ் நிறையா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க வந்து அந்த ஏரியாவில் இருந்தாலே வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள்லாம் அவ்வளவு பியூராக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டதை ஏன் அவங்க புரிந்து கொள்ளலை? அதுதான் நானும் கேட்கணும். இப்போ நிறைய நேரங்களில் சபையை ஏன் புரிந்து கொள்ளவில்லைன்னு நம்ம கேட்க வேண்டியது. அது அந்த ஏரியாவில் ஏன் புறஜாதிகள் வந்தது அப்படின்னா, அது வந்து சாலமன் ராஜானுடைய காலத்தில் கலிலி பட்டணத்தில் இருக்கிற 20 கிராமங்களை 20 பட்டணங்களை ஹீராம் ராஜா கொடுத்தாரு. ஹீராம் ராஜா கொடுத்தாரு. வெட்டிக்கோ கட்டிக்கோங்கிற மாதிரி அந்த சமயத்தில் அவர் ஹீராம் ராஜா என்ன பண்ணாரு, அவருடைய ஜனங்களை அங்க பிளேஸ் பண்ணாரு. ஆமா, அதனாலதான் புறஜாதிகள் நிறைந்த இடமா மாறிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப அந்த அதை குறித்து நம்ம அதை வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஒரு தடவை முன்னாடி பார்த்துருக்கோம், எப்பயும் பார்ப்போம். அதாவது சாலமோன் ராஜாவுடைய நாட்களில் எல்லாம் செல்வ செழிப்பாக இருந்ததுன்னு சொல்லி வரும்போது அதே நேரத்தில் தான் இந்த கொத்தடிமை முறைங்கிறது வந்தது. வெளியிலேருந்து ஆளுங்களை கொண்டு வந்து கொத்தடிமைகளாக கொண்டு வந்தது. அதோடு கூட அதுக்கு முன்னாடி 722வது வருஷத்தில் இந்த அசிரியர்கள் வந்தபோது என்ன செய்தாங்க, அங்கே சமாரியர்கள் வந்தனுடைய அடிப்படையே அங்கே தான் இருக்குது. ஆக அந்த ஏரியா, அந்த பகுதியிலேருந்து நன்மை பிறக்காதுங்கிறாங்க. சரி, இப்போ இது வரைக்கும் அவங்க இயேசுவை கிறிஸ்துவாக பார்க்கவில்லை. இயேசுவை ஒரு நல்ல ஒரு நபி அப்படின்னு தான் பார்த்துருக்குறாங்க. அவர் வந்து தானே ஒரு கிறிஸ்துவாக சொல்ல. கிறிஸ்துங்கிற வார்த்தைக்கு, அதாவது நம்ம கிறிஸ்துங்கிற இடத்துல எல்லாம் மேசியான்னு வாசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை? கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தை வந்து இது வந்து கிரேக்க வார்த்தை. மேசியா அப்படிங்கிறது வந்து முழுவதுமாக அராமிக்லையோ அல்லது எபிரேய மொழியில் உள்ள வார்த்தை. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். கிறிஸ்தாஸ் என்ன மெஷையா அப்படிங்கிறதுக்கு, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு. சரி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மேசியா என்றான். இப்போ இந்த மேசியானுங்கும் போது நம்ம எங்கே போக வேண்டியதாக இருந்துச்சு? தானியேல், 2 சாமுவேல், தாவீது. ஏன்னா உன்னுடைய வம்சத்துல யார் வரப்போறா? ஒரு நித்திய ராஜா, நித்திய ராஜா, ஒரு மேசியா ராஜ்யபாரம் நித்தியமா இருக்கும். அதை வச்சுதான் அவர் திரும்ப வந்து பாடலாம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல எங்க போக வேண்டியதா இருக்குது? ஒரு வரக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு ஏசாயா 9வது அதிகாரத்துல பார்த்தோம். ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்திலே கண்டார்கள். இன்னொரு தீர்க்கதரிசி, வேற ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. மோசே என்னைய போல ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவருடைய வார்த்தையை கேட்கணும். அவர் ஏதாவது இந்த தீர்க்கதரிசியோட பெரிய ஆளுங்கிறாரு. எரேமியா சொல்றார், தானியேல் சொல்றாரு. தானியேல் தான், தானியேல் யார் சொன்னீங்களா முதல்ல? சரி, தானியேலுடைய புத்தகத்துல
நம்ம இப்போ 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், வரக்கூடிய மனுஷகுமாரன் அவர் தெய்வகுமாரனாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இயேசுவானவர் வந்து என்ன சொல்கிறாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் எதுக்கு உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அதுக்கடுத்து தொடர்ந்து வாசிங்களேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சரி, இப்போ இயேசுவானவர் திடீர்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து இதை எழுதப்பட்டது பின்னாடின்னு வச்சுக்கிறோம், இது சபைக்கு எழுதப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கும் பொழுது இயேசுவானவர் திடீர்னு சொல்கிறார், இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் அப்படின்னா மக்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? நிறைய பேர் பேதுரு மேலே ஆண்டவர் சபையை கட்டுவாருன்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க, பேதுரு மேலே தான் கட்டியிருக்கிறாருன்னு சொல்லி. என்ன அப்போஸ்டாலிக் ட்ரெடிஷன்னா பேதுருவில் கட்டப்பட்டது, பேருடைய வம்சம் வழியாருன்னு சொல்கிறாங்க. சரி, ஆமாம், பேதுரு இல்லை. கேட்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கணுங்க? சபையை பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது அவங்களுக்கு. அப்போ சபையை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. சபைனா என்னது, இது என்ன சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நான் என் சபையை கட்டுவேன். ஆமாம், நான் என் குடும்பத்தை கட்டுவேன். ஆமாம், நான் என் குடும்பத்தை கட்டுவேன், நான் என் குழுவை கட்டுவேன், என்னுடைய கூட்டத்தை கட்டுவேன், என்னுடைய குடும்பத்தை கட்டுவேன். இல்லை, எக்லேசியா அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம இன்னும் சரியான ஐக்கியத்தை, அசம்பிளிஸ் ஆஃப் அசம்பிளிஸ் இல்லை. இப்போ மக்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்பொழுது? இவர் ஒரு ராஜா, மேசியா அப்படின்னு சொன்னாங்க. மேசியா இருக்காரு, தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதை குறித்து சொல்றாரு. ஒரு ராஜ்யத்தை கட்ட போகலான்னு யோசிச்சுருக்கலாம், இன்னொரு ராஜ்யம். ஆனால் ராஜ்யங்கிற பெருசாக சொல்லியிருக்கலாம். அவர் வந்து என்ன, நான் ஒரு குடும்பத்தை, ஏதாவது ஐக்கோடோமியா அப்படிங்கிற வார்த்தை, அதாவது ஒரு வீட்டை கட்டுவது போல நான் கட்ட போகிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு இல்லத்தை கட்டுவது போல கட்ட போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு? முழுவதுமாக தெரிஞ்சிருக்குமா அவங்களுக்கு? தெரிஞ்சிருக்காது இல்லை. என்ன நினைச்சிருப்பாங்க? சரி, இஸ்ரவேல்லேருந்து ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு சிறு குழுவை ஏற்படுத்த போறார். இஸ்ரவேல் மக்களை எல்லாம் என்ன செய்யறாரு? ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு தலைவராக இருப்பார். மொத்த இஸ்ரவேலர்லாம் எடுத்து அவங்கள பிரித்து எடுத்து அவங்கள வந்து நல்ல இஸ்ரவேலர்கள், உத்தம இஸ்ரவேலர்கள் அப்படி சொல்லலாம். வெரி குட். உத்தம இஸ்ரவேலர்களை, ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட், அவங்களெல்லாம் கூட்டி சேர்க்க போறாரு போல் இருக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க இல்லையா? சுவிசேஷ புத்தகங்களை படிக்கும் பொழுது இதை அதனுடைய எந்த பின்னணியில் நம்ம படிக்கணும்? அப்போஸ்தலர் நடபடிகள், அதுக்கு அடுத்தது நிருபங்களுடைய இதில் தான் நம்ம படிக்கணும். நிருபங்கள் எல்லாம் நம்ம பார்த்துடுறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்துடுறோம். இயேசுவானவர் சொன்னது என்ன? நான் என் சபையை கட்டுவேன்கிறார். அந்த சபை இப்பொழுது குடும்பமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த சபை தான் வளர்ந்து கொண்டு இருக்குது, எல்லா இடத்துலையும் வளருகிறது. அதாவது நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1வது அதிகாரம் 8வது வசனம், 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லிட்டே போங்க. 9வது அதிகாரம் 31வது வசனம், 12வது அதிகாரம் 16 5 19 20 28 30 எல்லா இடங்களிலும் இந்த வேத வசனம் வளர்ந்தது, இந்த சபை வளர்ந்து பெருகிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவானவர் என்ன சொல்றார்? நான் இந்த சபையை கட்டுவேன், அது வளர்ந்து பெருகும். அதனுடைய வளர்ச்சியும் பெருக்கத்தையும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமாம், இந்த சபை. இப்போ அந்த ரெண்டு இது நம்ம அடிக்கடி பார்க்கிறோம், அநேக நேரங்களில் சொல்லுவாங்க, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த வார்த்தை ரெண்டு ஒன்றா. பேதுருன்னு சொன்னது அது வந்து பெட்ராஸ் அப்படிங்கிற வார்த்தை தான். அதாவது பெட்ராஸுங்கிற வார்த்தை. அப்போ பெட்ராஸ்னா கல். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் போது நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிற முடியுமா? அதாவது பேதுரு மேலே தான் ஆண்டவர் வந்து சபையை கட்டியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? கேபானாலே ராக், அதனால அந்த ராக் மேலே கேபா, பீட்டர் ரெண்டுமே வருது. ஆமாம், பத்ராஸ். அந்த கல்லில் கட்டுவாங்கன்னு நினச்சிட்டாங்க. அந்த கல்லை வச்சு கட்டுவாங்க. ஒருத்தர் இதை படி பரவாயில்ல, ஏசு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, எங்கே நின்னா அவர் நின்று பேசும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆலயம் இருந்துச்சான், பழைய காலத்து ஆலயம். அந்த ஆலயம் முழுவதும் உடஞ்சி போய் அதனுடைய கல் இருந்துச்சான், அது மேலே நின்று பேசினாராம். அப்போ என்ன சொன்னாங்க? எல்லா மற்ற ஆலயங்களையும் உடைத்து விட்டு இயேசுவானவருக்கு சபையை கட்டுவார்னு சொல்லி பேசியிருந்தார். தப்பான உபதேசம். நம்ம ஆலயத்தை உடைச்சிட்டு கட்டலை, நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை எல்லா இடத்துலையும் வந்து குடும்பமாக கட்டிக்கிட்டு இருக்கிறோம். தவறான உபதேசங்கள் அதெல்லாம். இன்னைக்கு நிறைய பேர் இதை கூட விட்டாங்க. பேதுருவாய் இருக்கிற கூட இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த இடத்துல இங்க சபையை அந்தந்த இடத்துல நான் கட்டுவேன் அப்படின்றாங்க. அதுக்கு இதை இந்த வார்த்தை வந்து ரெண்டு வார்த்தையும் வித்தியாசமானது. ஒன்று வந்து சின்ன ஒரு கல்லை குறிக்கிறது. நீ பேதுரு, பெட்ராஸ் அப்படிங்கிறது ஒரு சிறு கல், ஒரு சின்ன கல். ஆனால் இந்த கல்லுன்னு அடுத்த பெட்ரா அப்படிங்கிறாரு. ரெண்டு வார்த்தையும் வித்தியாசமான வார்த்தை. பெட்ராஸ், பெட்ரா. முதல் வார்த்தை என்னதுன்னா சின்ன கல்லாக இருக்கிற, அதில் நீ சின்ன கல்ல தான் இருக்கிற. ஆனால் இந்த கல்லின் மேல்ங்கிறது, இந்த கல்லுங்கிறது எதை சொல்லியிருக்கணும்? அவர்
அவருடைய வார்த்தை. எந்த வார்த்தை? யாருடைய வார்த்தை? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை சொல்றாரா? இந்த கல்லில் சொன்னார். பேதுரு சொன்ன என்ன சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப யார் மேல கட்ட போறாரு? என் மேலே கட்டுற, அதாவது கிறிஸ்து என்று சொன்ன இந்த அடிப்படையான விசுவாசத்தின் மேல நான் என்னுடைய சபையை கட்டுறேன். இது தவிர வேற யாருடைய மேலையும் கட்டியிருந்தா அந்த சபையானது கிறிஸ்துவனுடைய சபையா இருக்க முடியாது. எந்த தத்துவத்தின் மேலேயோ எந்த அப்போஸ்தலர்கள் மேலே கட்ட முடியாது. ஆனா அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிருக்காங்களா? இந்த இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாய் வைத்து அவர்கள் அடித்தளம் போட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதுக்கு கிறிஸ்துவே அதுக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார் அப்படிங்கிறார். இயேசுவானவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் அவர் என்ன செய்கிறார்? இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, இப்போ என்ன சொல்ல வராங்க அவங்க? இயேசுவானவர் பேதுருவை பார்த்து, நீ இப்போ சொன்னீங்களே இந்த அறிக்கை, அதன் மேலே நான் என்னுடைய சபையை கட்டுவேனுங்கிறார். நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் இவ்வளோ நாள்? இயேசுவானவருடைய திட்டத்தில் சபை எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இயேசுவானுடைய திட்டத்தில் முக்கியமானது என்ன? அவரே தேவன், அவரே கிறிஸ்து என்ற அறிக்கை எல்லாருடைய நாவுகளும் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா முழங்கால்களும் அதுக்கு முடங்க வேண்டும். அவர்கள் மேலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சபையை கட்டுறார். வேறு யார் மேலே இது? அடுத்ததாக என்ன சொல்கிறாரு? என்ன சார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் எந்த விதமான வெளிப்படையான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அடிதடியாக இருந்தாலும் சரி, அல்லது கல்லறியாக இருந்தாலும் சரி, இரத்த சாட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளே இருக்கக்கூடிய எந்த விதமான குளறுபடிகளாக இருந்தாலும் சரி, சபையில் விட எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நீக்கி இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இந்த சபையை வைத்திருப்பார். ஆக இந்த சபையினுடைய முக்கியத்துவம் என்ன? எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சரி, அது வெளியிலேருந்து அரசாங்கத்தினாலோ மற்ற அந்த உள்ளே எதிர்ப்பாளர்களாலே வந்தாலும் சரி, கல்லெடுத்து எரிஞ்சாலும் சரி, உள்ளே இருக்கிறவங்க புகை மூட்டி விரட்டினாலும் சரி, வெளியிலேருந்து என்ன செய்வாங்க? கல்லெடுத்து விரட்டினாலும் சரி, உள்ளவங்க புகைத்து கொண்டிருந்தாலும் சரி, புகைத்தோ பகைத்து கொண்டிருந்தாலும் சரி, அதன் மூலமாக சபை ஒரு நாளும் தடைபடாது. நிச்சயமாக சபை என்ன செய்யும்? இதெல்லாம் மேற்கொண்டு வளரும். இதுதான் அவனுடைய பெரிய திட்டம். இப்போ எனக்கு அடுத்த ஒரு இது என்னென்னா, தொடர்ந்து வாசிங்களா 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இங்கே தான் பிடிக்கிறாங்க. பேதுருவானவருக்கு அவர் என்னது, எல்லா சாவியும் கையில் கொடுத்துட்டாங்க. இதோ எல்லாவற்றையும் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ திறவுகோல் கொடுப்பதுன்னா என்ன அர்த்தம்? திறவுகோல் ஒரு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஆமா, ஏன்னா அதுக்கு அடுத்தது சொல்றாரு, நீ பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமா, அப்ப என்ன பரலோகத்துல எது கட்டப்படும், எது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்? ஒருத்தரெல்லாம் கேட்டார், பரலோகத்துலையும் கட்டு இருக்குதா அப்படின்னாரு. பரலோகத்துலையும் கட்டு இருக்குதா அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற கட்டு கிடையாதுங்க, அது அன்பின் கட்டு அங்கே இருக்குது. நீ இந்த பூலோகத்தில் எதை வச்சு கட்ட போகிற? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை வைத்து கட்ட போகிற. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கட்டு இது இங்கேயோட முடிஞ்சு போகிற கிடையாது, அது அங்கே இருக்கும். எது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்? கட்டவிழ்க்கப்பட்டது அது பாவங்கள், எல்லா பாவங்களும் சரி, விளைவுகள் சரி. இப்போ நம்ம இப்போ பேதுருவானவருக்கு கட்டவிழ்க்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, அப்போ பேதுருவானவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும்? பேதுருவானவரே, நீங்கள் தயவுசெய்து எங்களுடைய கட்டெல்லாம் அவிழ்த்து விடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்காக செய்யுங்க அப்படின்னோ, அல்லது வேறு இடைத்தரகர்களை வச்சோ, அல்லது ஒரு பாஸ்டர்ட்டே போய்யோ, பாஸ்டரே எங்களுக்கு பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னிச்சு எங்கள் கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுருங்க, நாங்கள் பரலோகத்தில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு எடுக்க முடியுமா இந்த பகுதியை? அவர் எதன் மூலமாக கட்டுறாரு, எதன் மூலமாக கட்டவிழ்க்கிறாருன்றது தானே முக்கியம். எதை வச்சு கட்டுறாரு, எதை வச்சு கட்டவிழ்க்கிறாரு? ஆமாம், பேதுருக்கு சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருந்தது, சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் அதிகாரமும் ஊழியமும் கொடுக்கப்பட்டது. சரி, அது மூலமா சபை கட்டப்படுது, அது மூலமா எல்லா கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படுகிறது. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம் எந்த அதிகாரம், என்ன மாதிரியான அதிகாரம்? அவருடைய சபையில அவருடைய ஊழியக்காரர் என்கிற அந்த சுவிசேஷத்தினுடைய அதிகாரம் தான். சுவிசேஷத்தினுடைய அதிகாரம் என்ன சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கிடையாது. நாமத்தினாலே நாம் எவைகளை கட்டுகிறோமோ அது கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த கமாண்ட், அந்த அதிகாரம், அந்த கட்டளை, நம்ம பிறப்பிக்கிற கட்டளையே இயேசுவினுடைய நாமத்தினால செய்யும் போது பரலோகத்திலிருந்து அதுக்கான உத்தரவு உண்டாகுது. அதற்கான நீங்க அதைத்தான் செய்றீங்க. பரலோகத்துல இருந்து உத்தரவை தான் நீங்க கொண்டு வந்து போறீங்க. ஆமா, உத்தரவு கிடைக்குது. ஆமா, நம்மட்ட இங்க கட்டவிழ்க்கிற காரியங்கள்னா பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிற, பாண்டேஜ் பண்ணி வச்சிருக்கிறோம். நாம இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவது. ஆமா, நமக்கு பரலோகத்திலிருந்து அந்த கட்டளை பிறக்குது நிரந்தரமா. ஆமா, அதாவது
இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா என்கிட்டேருந்து கிடையாது, பேதுருட்டேருந்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் பேதுருட்ட நீ இப்போ சொன்னார கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அந்த நாமத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்கும். பேதுரு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா சபையினுடைய ஒரு ஊடகம், அவ்வளோதான், டிசைபிள், ஒரு ஊடகம், ஒரு கருவி. அதாவது அவருடைய பாத்திரம், அவர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இந்த உலகத்திலே, பூலோகத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அதே போல் அந்த பூலோகத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே, சுவிசேஷத்தினாலே எவையெல்லாம் நீ கட்டவிழ்க்கிறாயோ அதுவும் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். அப்போ பேதுருவுக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆண்டவர் தான். அவருடைய கை கருவியாக பேதுருவாக இருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான பொறுப்பு என்ன? இதை நீ ஆரம்பித்து நடத்த அப்படிங்கிறார். ஏன்னா பின்னாடி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இவர் தான் முதல்ல எந்திரிக்கிறார். எல்லாத்தையும் முதல்ல எந்திரிச்சா இருக்க, சகோதரரே கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு கையை அமர்த்தி எந்திரிக்கிறார், ஓடிட்டவர். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். இதை நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், மெசையானிக் சீக்ரெட். இதை வந்து சொல்லாதீங்க. இதே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எங்கே கொண்டு போய் பேசிகிட்டு இருக்கிறாரு? இதை பிலிப்பு செசரியாவில். அது வந்து யூதர்களுடைய இடமா இல்லை புறஜாதிகளுடைய இடமா? புறஜாதிகள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல. அதாவது கொர்நேலியோவுக்கு பேதுரு சுவிசேஷம் அறிவித்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல சுவிசேஷம் வந்திருக்கும். அப்போ உங்கள் ஊரில் எப்படி நடந்துச்சே ஒரு நாள் இயேசுவானவரே உங்கள் ஊரில் தான் இந்த சபையை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அங்கே ஒரு பெரிய இதை வச்சு கட்டி வச்சு எங்கள் ஊரில் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. எங்கேயாவது ஒரு இடம்னா உடனே அதில் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி காசு வாங்கிடுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறது கூட காசு வாங்கிடுறாங்க எங்கேயாவது போனோம்னா. இயேசுவானவர் இங்கே நம்ம பார்ப்பது என்ன? ஒரு பிரதானமான ஒன்றை கொடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒட்டுமொத்தமாக நம்ம எடுப்போம். நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே அறிவிக்கிறார். அந்த சபை என்னவென்று நமக்கு தெரியாத ஒன்று மட்டும் தெரியும், ஏதோ ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை அவர் கட்டப்போகிறார். நம்ம செஞ்சது, நம்ம யோசிச்சது மாதிரி உத்தம இஸ்ரவேலர்கள் மீதியானவர்களை வைத்த அல்ல, அவர்களும் இன்னும் வரக்கூடிய அநேகரையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்றார்? ஒரு புதிய தனக்கென்று ஒரு குடும்பத்தை கட்டப்போகிறார். அது ஒரு வீட்டை கட்டுவது போல கட்டப்போகிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தை என் சபையை கட்டுவேங்கிற வார்த்தையே நான் சொல்கிறேன், ஒரு வீட்டை கட்டுவது போல அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்ததாக இந்த சபையானதுக்கு முற்றிலும் ஒரு வித்தியாசமான வேறு ஒரு அடித்தளம் வேண்டும். இது வரைக்கும் அவங்க வைத்திருக்கிற அடித்தளத்தில் இல்லை, இன்னொரு அடித்தளம் வேண்டும். அந்த அடித்தளம் என்ன? கிறிஸ்துவே ஆண்டவர், அதாவது இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன், அது மேலே தான் கட்ட போகிறார். இது வரைக்கும் அவங்க என்ன எதில் கட்டிகிட்டு இருந்தாங்க? இது வரைக்கும் அவங்களுடைய கிரியைகளில் கட்டிகிட்டு இருந்தாங்க, நியாயப்பிரமாணங்களை கட்டியிருந்தாங்க. அது கிடையாது, கிருபையினால கட்ட போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் சபையை கட்டுவதில் பேதுருவானவருக்கும் சிறப்பான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அது மறுக்க முடியாது. அந்த பேதுருவானவர் ஒரு சிறிய கல், அவர் செய்த அறிக்கை இருக்கிற விசுவாச அறிக்கை அது பெரிய கல், அதன் மேலே இயேசுவானவர் தம்முடைய சபையை கட்டுவார். எனவே அந்த சாத்தானுடைய அனைத்து அந்தகார சக்திகளும் மேசியாவினுடைய சபையை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் தான் ஆரம்பிக்கிறாரு, அவர் தான் அடித்தளம் போடுகிறார், அவர் தான் இதை நடத்துகிறார். எனவே என்ன சொல்கிறாரு? பேதுருவுக்கு இந்த இறை அரசு, அதாவது இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல், அதாவது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் எதன் மூலமாக இருக்கிறது என்றால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்த அறிக்கையின் மூலமாக, அதன் மூலமாக உள்ள சுவிசேஷத்தின் மூலமாக, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, அந்த அதிகாரத்தினால அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பவுலடியாருக்கு மட்டுமல்ல, இதே போன்ற ஒரு பொறுப்பு பேதுருவானவருக்கும் மேசியாவானவர் அவருடைய சபையிலே ஒரு சிறப்பான வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். இப்போ எந்ததொரு காரியமும் 2-3 சாட்சிகளினாலே அது நிறுவப்படும். பவுலுக்கு முன்னாலே அப்ப பேதுருவானவருக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம இதை குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். அருமையானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அதிலே ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சுவிசேஷமே சபையை கட்டக்கூடிய அஸ்திவார கல்லாக இருக்கிறது. அதன் மேல் நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.